வாங்க, மார்கன் ஹவுசலோட சேம் as எவர் புத்தகத்திலிருந்து சில முக்கியமான விஷயங்களை சுருக்கமா பார்க்கலாம். இந்த புக் என்ன சொல்ல வருதுன்னா, டெக்னாலஜி எவ்ளோதான் மாறினாலும், உலகம் எவ்ளோதான் வளர்ந்தாலும் மனுஷங்களோட மனசு மட்டும் மாறவே மாறாது. நம்மளோட ஆசை, பயம், நம்பிக்கை இதெல்லாம் பாத்தீங்கன்னா எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ இதுலேருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் என்னென்ன? முதல்ல, நாம கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஒரு இடத்துலேருந்து தான் பெரிய ஆபத்துகள் வரும். யோசிச்சு பாருங்களேன், 2008 நிதி நெருக்கடியோ இல்ல கோவிடையோ இதெல்லாம் யாராவது எதிர்பார்த்தாங்களா? இல்ல இல்லையா? நம்ம பிளான் பண்ணாத விஷயங்கள் தான் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. ரெண்டாவது, புள்ளி விவரங்களை விட கதைகளுக்கு தான் எப்போதுமே பவர் அதிகம். மக்கள் டேட்டாவை நம்புறதை விட ஒரு நல்ல கதையை தான் டக்குன்னு நம்புவாங்க. இப்ப டெஸ்லா காரை விட எலான் மஸ்கோட கதை தானே பெருசு. அதுதான் அந்த பிராண்டோட வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணம். கடைசியா, கணக்குகளை விட நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். 2008ல லேமன் பிரதர்ஸ் பேங்க் ஏன் திவாலாச்சின்னு நினைக்கிறீங்க? அவங்க கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டா தான் இருந்துச்சு. ஆனா மக்கள் அவங்க மேல வச்சிருந்த நம்பிக்கையை இழந்துட்டாங்க. அவ்வளோதான். சில நேரங்கள்ல உணர்ச்சிகள் தான் உண்மைகளை விட ரொம்ப சக்தி வாய்ந்தது. சுருக்கமா சொல்லணும்னா, காலம் மாறலாம், கருவிகள் மாறலாம், ஆனா மனிதர்களோட மனநிலை மட்டும் மாறுவதே இல்லை. இதுதான் எல்லா காலத்திலும் மாறாத ஒரு உண்மை.